தனுஷ், நாகார்ஜுன நடிப்பில் வெளிவந்திருக்கும் குபேரா படத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். குபேரா படம் பார்த்துட்டு வந்தோம். குபேரா வந்து கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய மல்டி மில்லியனர் இப்படி மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அதானி, அம்பானி மாரி ஆளுங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 10,000 கோடி ஒரு கடலில் வந்து பெட்ரோல் எடுக்கிறோம், மீத்தேன் எடுக்கிறோம். இதை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு 15 வருஷம், இந்தியாவுக்கே ஒரு 15 வருஷம், நமக்கு இங்கே இந்தியாவில் நமக்கு வந்து பெட்ரோல், டீசலுக்கு பற்றாக்குறை இருக்காது. இதை வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட வாங்கி நம்ம வந்து எடுத்து பண்ணால், நம்ம வந்து பெரிய லெவலில் பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு, பலாயிரம் கோடியை கைமாற்ற ஒரு 4 பிச்சைக்காரங்களை பிடிச்சி கொண்டு வந்து, அந்த 10,000 கோடி இந்த மினிஸ்டர் லெவலில் கொடுக்கறதுக்கு ஒயிட்டும் பிளாக்கும் மாற்றி கொடுக்கணுன்றது ஒரு 4 பிச்சைக்காரனை கூட்டிகிட்டு வந்து, இந்த 4 பிச்சைக்காரங்களையும் 10,000 கோடியை டெபாசிட் பண்ணி, அந்த டெபாசிட் பண்ண பணத்தை எடுத்து இவங்க பிச்சைக்காரங்களை கொலை பண்ணானுங்களா இல்லையா? இந்த பணம் போய் சேர்ந்துச்சா இல்லையா? இந்த அதானி, அம்பானி மாரி மிகப்பெரிய தொழிலதிபருக்கு அந்த மீத்தேன் எடுக்கிற விஷயம் கிடைச்சதா இல்லையா? இதுதான் இந்த குபேரா படத்தோட கதை. ஒன்லைன் சொல்லப்போனால், இதில் ஆளை பிடிக்கிற நம்ம முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ ஆஃபீஸராக இருப்பார் நம்ம நாகார்ஜுனா. அவர் வந்து என்ன பண்ணார், கொஞ்ச நாள் ஏதோ மினிஸ்டர் ஏதோ அரெஸ்ட் பண்ணி ஒரு 100 கோடி அங்கே கோடி எல்லாம் ஒரு நியாய நீதி சட்ட தர்மம் பேசினார். அவரை தூக்கி உள்ளே போட்டு அவர் ஒரு 10 வருஷம் ஜெயிலில் போட்டு வச்சுருப்பாங்க. உடனே இவன் பார்ப்பான், சரி தொழிலதிபர் இவன் தான் ஒரு பிரில்லியன்ட்னால சிபிஐ ஆஃபீஸில் இருந்தவன் நமக்கு வந்து கரெக்டாக இந்த பணத்தில் எப்படி இந்த பணத்தை கரெக்டாக யாருக்கும் எதுவும் தெரியாமல் மாற்றி கொடுக்குறது நாகார்ஜுனா. கரெக்டாக நாகார்ஜுனா பிடிச்சி வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. நாகார்ஜுனா இந்த 4 பேர் பிடிப்பார். இந்த 4 பிச்சைக்காரனில் ஒரு பிச்சைக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் தான். ஆனால் உண்மையிலே ஒரு பிச்சைக்காரனை ஆரம்பிக்கிற ஸ்டைல்லேருந்து ஆரம்பித்து பாக்கியராஜ் கூட இருக்குது. அப்புறம் ஒருத்தன் அடிப்பட்ட உடனே ஓடி போய் அப்பாவித்தனமாக அவனை காப்பாற்றுறது, அந்த வேனை துரத்துனே ஓடி போகிறது, அதுக்கப்புறம் அந்த ஓடி போனவங்கள வந்து கடைசியில் இவனை வந்து இப்படி இவனை இப்படி பண்ணாதீங்க, கட்டை வச்சு எரிச்சிடுங்க அப்படின்னு அவன் ஆன்மா சத்துட்டு அந்த கட்டை வச்சு எரித்து அவன் கஷ்டப்படுறதுலேருந்து ஆரம்பித்து, ஒரு வேலை தரவான்னு சொல்லி இந்த வில்லங்கிட்ட வர ஆரம்பித்து, அங்கே வந்து நாகார்ஜுனா வந்து பாசமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அன்பாக பழக ஆரம்பித்து, அதுக்கப்புறம் ஐயோ அவரே வில்லனா அப்படின்னு அவர்கிட்டருந்து ஓட ஆரம்பித்து, இப்படி படம் ஃபுல்லாக ஓடி 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 நம்மளை ஓட வச்சார். ஆனால் வந்து தனுஷோட ஆக்டிங், நடிப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருந்தது. ஓட வச்சாரை தவிர டைரக்டர் சேகர் கமுலா, ஆனால் வந்து பாவம் ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஓட வைக்கல, ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு விறுவிறுப்பாக கொண்டு போகல, ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு அடுத்தது என்ன அடுத்து வந்தேன்னு சொல்லி மாற்றி கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க தவறிட்டார். அது கொடுத்துருந்தாருன்னா அந்த தனுஷ் ஓட்டத்துக்கு இந்த படம் ஓட்டத்துக்கும் நமக்கு வந்து அப்படியே கம்பீரமாக உட்காந்து பார்த்துருக்கோம். ஆனால் தனுஷ் ஓடுறாரு, நாங்கள் ஆமாம் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து ஆன்னு பார்த்துருக்குறோமே தவிர ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு துளியும் இல்லை இந்த படத்தில். தனுஷோடைய மிகச்சிறந்த நடிப்பு இதில். ஆனால் எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டார் சேகர் கமுலா. இப்படி ஒரு தமிழ்நாட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு, சரி தனுஷ் வந்து ஓகே பிச்சை எடுக்கிறாரு, கதைக்காக எடுக்கிறாரு, ஓகே இதெல்லாம் சூப்பர். ஆனால் தனுஷ் இப்படி இவ்வளோ பெரிய ஒரு டெப்த்தான ஒரு கதையை அவர் மேலே ட்ராவல் பண்ணுறப்போ, அவரை எப்படி கொண்டு போய் கிளைமேக்ஸில் முடிச்சிருக்கணும். ஆனால் அதை முடிக்காமல் நொந்து நூலாக்கி, அவர் நொந்து நூலாகணும், பார்க்குற எங்களையும் நொந்து நூலாக்குறீங்க. அவரை பார்த்தா நமக்கு பரிதாபமாக இருக்குது. கை இப்படி உடச்சிட்டான்றாங்க, சின்ன வயசில் நான் கஷ்டப்பட்டுன்றாரு. அதுக்கப்புறம் எப்போ பிச்சைக்காரனாக இருக்கணுமா, கொஞ்சமாவது தேர்வானவா, கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு போகணவா. இந்த படத்தில் அதானே சொல்கிறாங்க, பிச்சைக்காரன்லாம் வந்து வாழணும், வீடு கட்டணும், அது நீங்கள் அதெல்லாம் ஏதோ ஸ்டெப் எடுத்தீங்களா? வாயில் சொல்கிறீங்களே தவிர கதையில் திரைக்கதையில் ஒன்றுமே ஸ்டெப் எடுக்கல, வேஸ்ட்டு. சரி நாகார்ஜுனா தான் வராரு, சிபிஐ ஆஃபீஸரு, ஏதோ மூளைக்கு பயங்கரமாக வேலை கொடுப்பாரு, சரி ஒரு டெக்னிக்கலாக ஏதோ கண்டுபிடிச்சி தனுஷுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவார்னு பார்த்தா, கடைசி கிளைமேக்ஸில் ஹெல்ப் பண்ணுற வரப்போ அவரை போட்டு தள்ளுறீங்க. அவரும் ரொம்ப ரொம்ப பாவம். அவருடைய கதையும் அவருடைய கொண்டு வந்த விதமும் சூப்பர். ஏன்னா ஒரு நாகராஜன் ஒரு சூப்பர் ஸ்டார், ஆந்திரா சூப்பர் ஸ்டார், அவரை கொண்டு வந்து ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ரோல் கொடுத்துட்டு அவரையும் வேஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த சேகர் கமுலா. அப்புறம் வில்லன் வரான், பேசுகிறான், கத்துறானே தவிர வேறு ஏதாவது பண்ணனா, அப்பப்போ ஒரு மீட்டிங் போடுறீங்க. வேறு என்னையா மீட்டிங் அது? அதுக்கு எதையாவது பிரயோஜனமாக ஒரு மீட்டிங் யூஸ் ஆகுதா? அவனை கண்டுபிடின்றீங்க. ஐயோ இது ஒரு கொடுமை. அப்புறம் வில்லனுங்க துரத்துறது, அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக இதே தான். இல்லைன்னா செகண்ட் ஹாஃபில் ஆரம்பித்து படம் முடிவுலையும் அவன் அங்கே ஓடுறது, திருப்பி ராஷ்மிகா மந்தனை வந்து பார்க்குறது, திருப்பி வெளியே ஓடுறது, திருப்பி வந்து ஹாஸ்டலில் வர்றது, திருப்பி இது 3 முறை வந்து பார்த்து ரிப்பீட் சீன் பார்த்து 1.5 மணி நேரம் நமக்கு எப்படா படம் முடியும் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. குபேரா வந்து பணத்தை வாரி வாரி கொடுக்குது. 10,000 கோடி தனுஷ்கிட்ட இருக்குண்ணா, அந்த 10,000 கோடி எப்படி பண்ணணும்? இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ரஜினி படம் அருணாச்சலம், இதே தான் அருணாச்சலம் வந்தது. அந்த 10,000 கோடியை காலி பண்ணணும் அப்படின்னா அதில் என்ன மாதிரி ஒரு அதில் சில விஷயம் அப்படின்னாலும் அது சூப்பராக அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருப்பார். இப்படி பண்ணால் இப்படி காலியாகும், இப்படி பண்ணலாம் அப்படி. அந்த மாதிரி இந்த படத்தை இப்படி கொண்டு போயிருந்தால் பிச்சைக்காரன் படம் இப்படி ஒரு சாதாரண மல்டி மில்லியனர் ஒரு பணக்காரன்
அவன் வந்து பிச்சை எடுக்கிறான். ஒரு அம்மாக்காக வந்து இதனால் நான் ஏதோ பெரிய பணக்காரன் காட்டிக்கூடாது அப்படின்னு பிச்சை எடுத்து அம்மாவை காப்பாற்றுறது. அதுவும் ஸ்க்ரீன் ப்ளே எப்படி கிரிப்பாக இருந்திருக்கும். அந்த மாதிரி பிச்சைக்காரன் மாதிரி இந்த படம் குபேரா வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக வேண்டிய படம். எப்படி வந்து பிச்சைக்காரன் வந்து ஆந்திராவில் வந்து பயங்கர ஹிட் ஆச்சோ, தமிழ்நாட்டை விட ஆந்திராவில் வசூல் மழை. அதே மாதிரி இந்த குபேரம் மழையை வசூல் மழையாக கொட்ட வேண்டியது. சேகர் கமுலாவுடைய வீக்கான ஸ்க்ரீன் ப்ளே, வீக்கான கதை, அதை அப்படியே சொதப்பி நொந்து நூலாக்கி விட்டுச்சு. பத்தாத்துக்கு ஜிஎஸ்பி மியூசிக் தேவி பிரசாத் வந்து உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காரு. கேமரா ஒர்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த திருப்பதி அதுக்கப்புறம் வந்து பாம்பே மாற்றி மாற்றி அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த கேமரா ஒர்க்கெல்லாம். நாகார்ஜுனா வந்து அவர் கொடுத்த வேலையே பண்ணார். ஆனால் நாகார்ஜுனுக்கு தகுந்த ஒரு டெப்த்தான வேடம் இல்லை இதில் இல்லை. தனுஷுக்கு ஸ்வீட்டான ஸ்டோரி தலைமையில். ஆனால் கடைசியில் காக்கா வந்து பணம் அவ்வளோ பெரிய பணம் வட்டி வச்சுட்டு காக்கா தூக்கி போன கதையாகி போச்சு இந்த கதை. நமக்கு வந்து ரொம்ப படம் பார்த்து 3 மணி நேரம் எப்பா சாமி எப்படா விடுவீங்கன்ற அளவுக்கு தான் நமக்கு மனசு இருந்தது. காசு கொடுத்த காசு வேஸ்ட்டாக தான் போச்சு. ஒரு திருப்தி இல்லாமல் நம்ம பார்த்துட்டு வந்தோம். என்னடா இது பாட்டு ஒரே ஒரு பாட்டு, அப்புறம் ஒரு மாண்டேஜ் பாட்டு ஒன்று. ஆனால் வந்து கதை வந்து சூப்பராக லவ்லாம் இல்லையே அப்படின்னு. ராஷ்மிகா மந்தனையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. சும்மா அந்த அம்மா வராங்க, பேசுகிறாங்க, வாடா போலான்றாங்க. அவங்களுக்கும் அந்த தனுஷுக்கும் அந்த பாண்டிங் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க ஹெல்ப் பண்ணி ஏதாவது கொஞ்சம் தேடி இருந்தால் பரவாயில்ல. ஒரு போலீஸ் வராரு, அவர் ஹெல்ப் பண்ணி ஏதாவது இதுவும் வரவங்களாம் வந்து வேஸ்ட்டாகவே போயிட்டாங்க இந்த படத்தில். அதே மாதிரி குபேரவும் நமக்கு வேஸ்ட்டாகவே போச்சு. இதில் பின்குறிப்பு என்னென்னா, இந்த படம் நம்ம வந்து ஆரம்பத்திலே நமக்கு தெரிஞ்சு போச்சு இது தேராது தானே. ஏன்னா லாஜிக்கு ஃபஸ்ட்லேயே தலைவன் வந்து மிஸ் பண்ணியிருந்தார். அப்போயே தெரிஞ்சு போச்சு, ஓ என்னடா இது சின்ன விஷயம், இதை கூட பார்க்கலையே, இந்த படம் எங்கே தேர போகுதுன்னு இருந்துச்சு, அதே மாதிரி தேராமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க. என்னென்னா ஒரு கோர்ட் சீன் ஃபஸ்ட்டே வந்து நாகார்ஜுனா கோர்ட்டில் காட்டுவாங்க. அவர் வந்து தண்டனை ஒரு 10 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கோர்ட்டில் இருந்து நாய் சங்கிலி மாதிரி இவ்வளோ பெரிய சங்கிலியை போட்டு அவரை கொண்டு வராங்க. அதுவே நமக்கு செம கடுப்பாக இருந்தது. ஏன்னா அவர் முன்னாள் சிபிஐ ஆஃபீஸரு, அப்துல் கலாம் கிட்டலாம் அவார்டு வாங்கியிருக்காரு, ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க. ஒரு சிபிஐ ஆஃபீஸரை வந்து இந்த மாதிரி கொண்டு வருவாங்களா கோர்ட்டுக்குள்ளே, அந்த மாதிரி நான் அப்போயே தெரிஞ்சு போச்சு, ஓ சேகர் கமுலா கொஞ்சம் கூட மூளையை யூஸ் பண்ணலப்பா அப்படின்னு. படம் பார்க்குறப்போ படம் முடிகிறப்போ தெரியுது அவர் சுத்தமாக மூளையே யூஸ் பண்ணாமல் போயிட்டாரு அப்படின்றது. முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் போய் தியேட்டரில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.